ஜீவிதா, இது என்ன ஸ்லீவ் ஆக்சுவலி? மேம் அம்பர்லா ஸ்லீவ் 1 2 3 லேயர் செம்மையா இருக்கு. அதுவும் நீங்க பேக் சைட்ல தைச்சிருக்கிற அந்த நெட்டட் ஃபினிஷிங், எக்ஸ்ட்ரா ஸ்டோன் எல்லாம் வேற வச்சிருக்கீங்களே. ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜீவிதாவோட எவ்வளோ அழகான ஒரு பிளவுஸ் எல்லாம் அவங்க போட்டுட்டே வந்திருக்காங்க. உங்க பிளவுஸ் பார்த்தோன்னா எனக்கும் இந்த மாதிரி உனக்கு தைச்சு போடணும்னு ஆசையா இருக்கு. எஸ் மேம், இது பார்த்துட்டு 2 ஆர்டர் வந்துச்சுங்க மேம். இப்போ வரப்ப அப்படியா? ரெடிமேடா கேட்டாங்க மேம். பார்க்கும்போது அப்படிதான் இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நீங்களே தைச்சதுதான். எப்படி இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்றீங்க? மேம் சொல்லி கொடுத்ததா மேம். இங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது. நீங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு பிளவுஸுமே வேற லெவல்ல இருக்கு. தைக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி அந்த ஃபினிஷிங் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நானே ஒர்க் பண்ணது மேம். நீங்களே ஓன் கிரியேட்டிவிட்டி. இந்த இதுவுமா கையில ஒர்க் பண்ணது மேம். இந்த ப்ரூச் மாதிரி பண்ணிருக்கீங்க. செம்மையா இருக்கு. நடுவுல பவ் எல்லாம் வச்சு ஸ்லீவ் கூட ரொம்ப கியூட்டா இருக்கு. தச்சேன். இந்த ப்ளவுஸ் மேட்ச் போட்டுட்டேன். அப்படியா? இந்த சாரியோட பிளவுஸ் இதுதானா? எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் இல்ல? அது நெக்கு கிட்ட அந்த ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கடா. இந்த டிசைன்லாம் நீங்களே செலக்ட் பண்ணதா? இந்த மாதிரி மேம் வந்து சொன்னதை நீங்க தைச்சிருக்கீங்க. ஃப்ரெண்டுக்கு நானே வச்சு தச்சு. ஓகே, அதாவது ஜிப்பு. பட் ஜிப் வந்து ஃபுல்லா ஓப்பன் பண்ணாம க்ளோஸ் நெட்டில் வச்சுட்டு ஹாஃப் ஜிப்பு. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் போடும்போது எப்படி போட முடியும்னு கேட்டிங்க. பொதுவாக நம்ம டாப் போடுற மாதிரி தான். நம்ம வந்து இந்த இடம் தான் எப்பயுமே டைட்டாக இருக்கும், உள்ள போதாது. இந்த மாதிரி ஜிப் வைக்கும் போது நம்ம இப்படி கீழே இழுத்துட்டு டைட் பண்ணிட்டு இவ்வளோ இது ஒரு வெரைட்டி. வா, ரோஸ்லாம் வச்சிருக்கீங்க. பேட்ச் ஒர்க் மணி ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். ஓகே, எப்படி இந்த ரோஸ் பண்ணீங்க? இவ்வளோ டைட்டா செம்மையா இருக்கு. துணியிலே பண்ணதுங்க மேம். அப்படியா? இதெல்லாம் நீங்களே கிரியேட் பண்ணிருக்கீங்க. வாவ், வேற லெவல். அப்படியே அந்த சாரி கிளாத்தே மேட்ச் பண்ணி இல்லையா? சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. தாமரை பூ நம்ம ஸ்டூடெண்டோட எப்பயுமே ஃபேவரட். இந்த லோட்டஸ் டிசைன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குல்ல. அதுல ஸ்டோன் எல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸ்லீவுக்குமா? ஸ்லீவுக்கு குட்டியா கொடுத்தாங்க மேம். ஸ்லீவுக்கும் அழகா ஒரு தாமரை பூ, அதுல ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு காலர் நெக் மேம் சொல்லி கொடுத்தது மேம். 2 காலர் நெக் வந்துச்சுங்க மேம். அதுல இது ஒன்று பட்டர்ஃப்ளை, இன்னொன்று வந்து இது காலர் இல்லை, ஸ்கேலப்ல டபுள் கலர், ஸ்லீவ்ல டபுள் கலர், ஹை பஃப். வேற லெவல் கலக்குறீங்க. இது செம்மையா இருக்கு. நானே ஒர்க் பண்ணதுதாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இது தனி பேட்டர்ன், இது தனி பேட்டர்ன் வச்சு அவங்க வந்து ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிசைன்லாம் ரொம்ப ட்ரெண்ட் இல்ல. தனியா பீஸ் கொடுத்து போட்டு பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கு. ஏன்னா தைக்கிறோங்கிறத தாண்டி நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பிரின்ஸ் கட்ல இங்க எப்படி நாட்டு மாதிரியா இங்க தெரியுற மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக தைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. சூப்பராக இருக்குடா, சூப்பராக இருக்குது. ஹாட்டு காலர் நெக்கில் ஹாட்டு அண்ட் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கொடுத்துட்டு அதில் ஒரு குட்டி பவு மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 monthsல எப்படிடா இவ்வளோ தைச்சிங்க மேம்? 2 months முன்னாடி ஆயிடுச்சுங்க மேம். 10 நாள் டைம் இருந்துச்சுங்க மேம். அப்படியா? 10 நாள் சும்மா உட்காந்துட்டு எங்களுக்கு பிடிச்சதை தச்சிட்டு இருந்தாங்க மேம். ஏன்னா நிறைய பேருக்கு 2 மாசம் சொல்றாங்களே, சிலபஸை முடிச்சிருவாங்களா முடிக்க மாட்டாங்களாங்கிற பயம்லாம் இருக்கு. சிலபஸ் சீக்கிரமா முடிஞ்சிருதுங்க மேம். எக்ஸ்ட்ரா தான் டைம் இருக்கு. அதனால நீங்க அப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா தைக்கிறீங்க. கிளாத் வாங்கி வீட்டுல போய் தச்சிட்டு வந்து காமிப்பாங்க மேம்கிட்ட. இதெல்லாம் சூப்பரா கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ இப்போ வந்து கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டேன் மேம். ஆரம்பிச்சாச்சு. வருதுங்க மேம். ஃபுல்லா சூப்பர். அவ்வளவுதான், அடிச்சு தூள் கலப்புங்க. சோ நல்லா வந்து இன்னொன்னு உங்ககிட்ட உங்களோட ஒர்க்ல அந்த ஃபினிஷிங் நான் பாக்குறேன். இன்ஸ்டா பேஜ் இருக்குல்ல? இருக்கு. சோ இவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து கொலாப் பண்ணுங்க. உங்க போட்டோ போட்டு எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறாங்க மேம். சர்டிஃபிகேட் போட்டோ. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஃப்ரீ கொலாப் கொடுக்கறது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். வெளியிலேருந்து யாராவது கேட்டாங்கன்னா பண்ண முடியாது. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஃப்ரீ கொலாபரேஷன் பண்ணிடுறேன், கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.